வணக்கம். மகநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. நம்ம காவேரி விஜய் ரெண்டு பேருமே ஹோட்டலுக்கு சாப்பிட போறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம வெண்ணிலாவும் ராகினியும் ஆட்டோவில் வந்து இறங்கவும் நம்ம விஜய் காவேரியை பார்த்தா வெண்ணிலாவும் ராகினியும் ரொம்பவே ஷாக் ஆகி நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் வெண்ணிலா இருந்துட்டு விஜய் என்ன விட்டுட்டு அவ கூட போற அப்படின்ற மாதிரி கேட்கவும், உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையா அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் வந்து வெண்ணிலா பார்த்து கேட்குறாரு. வெண்ணிலா இருந்துட்டு விஜய் எனக்கு நீ வேணுன்றதுனால தான் நான் இவ்வளோ எல்லாத்தையுமே பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ இதை பண்ணதுனால தான் உன் மேலே எனக்கு மரியாதையே இல்லை, என்னை பார்த்தாவே எனக்கு அருவருப்பாக இருக்குது, என் கண்ணு முன்னாடி நிற்காத அப்படின்ற மாதிரி சொல்லவும், விஜய் என்னை புரிஞ்சுக்கோ விஜய், நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்கவும், நம்ம விஜய் இருந்துட்டு என்ன லவ் பண்ணியிருந்தா நீ இந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், நம்ம வெண்ணிலா இருந்துட்டு ரொம்பவே ஷாக்கிங்காக அழக ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க மாமா கிட்ட போயிட்டு, மாமா என்ன நடந்துச்சு மாமா, எதனால காவேரி விஜய் வந்து எப்படி வெளியே வந்தாரு அப்படின்ற மாதிரி கேட்கவும், உன்னால தான் வெளியே வந்துட்டாரு, நீ காவேரி கூட போகாதன்னு பசுபதி சொன்னார் இல்லை, எதுக்காக போன, நீ போனதுனால தான் இப்போ விஜய் வந்து வெளியே வந்து உனக்கு எதிராக பேசிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நம்ம வெண்ணிலா கிட்ட சொல்லவும், வெண்ணிலா இருந்துட்டு ரொம்பவே ஷாக்கிங்கா காவேரியை பார்த்து ரொம்பவே முறைக்கிறாங்க. இங்க பாருடி, நீ என்னடி சொன்ன, விஜய் கூட என்னை சேர்த்து வைக்கிறேன்னு தானே சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், நான் சொன்னதை நீ செஞ்சிருந்தா கண்டிப்பா நான் விஜய் கூட உன்னை சேர்த்து வச்சிருப்பேன், நான் சொன்னதை நீ செய்யவே இல்லையே, அப்புறம் எப்படி நான் உன்னை நம்பி விஜய் வந்து உன்கிட்ட கொடுக்கறது அப்படின்ற மாதிரி நம்ம காவேரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம விஜய் கிட்ட, பாருங்க விஜய் வாங்க, இவ கூட பேசுறதெல்லாம் வேஸ்ட், நம்ம போய் சாப்பிடலாம் வாங்க, எனக்கு பசிக்குது அப்படின்ற மாதிரி காவேரி வந்து விஜயை கூட்டிட்டு போறாங்க. விஜய் போகாத விஜய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணிலா வந்து அழுதுகிட்டே இருக்காங்க. நம்ம விஜய் வந்து நீ எப்படி வேணா கத்திட்டு இரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காமையும் போயிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம தாத்தாவும் வீட்டுக்கு போயிடுறாங்க. வெண்ணிலாவும் பசுபதியும் ரொம்பவே ஷாக்கிங்கா பசுபதி இருந்துட்டு வெண்ணிலா கிட்ட, நான் சொன்னதை நீ கேட்டியா, நீ கேட்டிருந்தா இப்போ விஜய் வந்து உன் கூட இருந்திருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லவும், வெண்ணிலா இருந்துட்டு தலையை அடிச்சுக்கிட்டு அழுதுட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் இருந்துட்டு வீட்டுக்கு போகலாமா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. ஆனால் காவேரி இருந்துட்டு நம்ம விஜய் வந்து சாரதா கிட்ட கூட்டு போன உடனேயே சாரதா இவங்க ரெண்டு பேருமே பார்த்த உடனே ரொம்பவே ஷாக் ஆகி நிற்கிறாங்க. என்னடி இவர் கூட வந்திருக்க, எதுக்காக இவர் கூட வந்திருக்க அப்படின்ற மாதிரி சொல்லவும், இனிமே நான் விஜய் கூட தான்மா வாழ போறேன், விஜய் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்ற மாதிரி நிரூபிச்சு கூட்டிட்டு வந்துட்டோமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம விஜய் இருந்துட்டு, அத்தை உங்க பொண்ணு நான் நல்லபடியா பார்த்து பார்த்தேன், எனக்கு காவேரி தான் உயிர், ப்ளீஸ் அதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும், நம்ம சாரதா வந்து மனசு மாறிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சாரதா வந்துட்டு ரெண்டு பேரையும் ஆரத்தி எடுத்து உள்ள கூப்பிடுறாங்க. கூப்பிட்டோடனே நம்ம காவேரிக்கு வந்து ரொம்ப சந்தோஷம், ஏன்னா அம்மா வந்து விஜய் ஏத்துக்கிட்டாங்க இல்லையா, அதனால ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம காவேரி இருந்துட்டு அவ பிரெக்னண்டா இருக்கிற விஷயத்த வந்து நம்ம சாரதா கிட்ட சொல்லவும், சாரதா ரொம்பவே ஷாக்கிங்கா என்னடி சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாரதா இருந்துட்டு இது எப்படி நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்கவும், காவேரி இருந்துட்டு கங்காக்காக்கு முன்னாடியே எனக்கு பிரெக்னன்ட் ஆயிட்டமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ரொம்பவே ஷாக்கிங்கா ரொம்ப சந்தோஷமாவும் இருக்காங்க, ஒரு பக்கம் கவலையாவும் இருக்காங்க. இத்தனை நாள என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டு இல்லை அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே சொல்லவும், நம்ம காவேரி இருந்துட்டு, நான் அப்ப சொல்லியிருந்தேன்னா முழுசா சந்தோஷப்பட்டிருக்க மாட்டீங்க, அதனாலதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிட்ட அப்புறம் சொல்லான்னு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரியும் விஜயும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நம்ம வெண்ணிலா இருந்தா அடுத்த முயற்சி என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.